பொதுவாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னு தான் வந்தார். ஆனால் அவருக்கே வந்து அது சாத்தியம் இல்லை. நான் கம்பேர் பண்ணால் இன்னும் அவரும் பெட்டரான ஆட்சி தானே கொடுத்தாரு. அவருடைய ஆட்சியிலையோ ஜெயலலிதா ஆட்சியிலையோ கருணாநிதி ஆட்சியிலையோ எல்லாருடைய ஆட்சியிலையும் ஊழல் இருந்தது. நம்ம ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறது காமராஜருக்கு பிறகு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியல. அண்ணாவுடைய ஆட்சியிலையும் ஊழல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் 2 வருஷம் தான் அந்த துரதிருஷ்டவசமாக இல்லை. அண்ணா மேலேயும் ஒரு ஊழல் புகார் கிடையாது. அதற்கு பிறகு வந்து தொடர்ந்து எல்லாமே வந்துச்சுங்க. ஆனால் அது நான் திருப்பி சொல்றது ஒப்பீட்டளவுலன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து விபீஷணனும் ராட்சசன் தான், கும்பகர்ணனும் ராட்சசன் தான், ராவணனும் ராட்சசன் தான். இது 3 நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்களா? ராவணே ஒர்ஸ்ட், விபீஷணே கும்பகர்ணே பெட்டரு, விபீஷணே பெஸ்ட். அப்போ ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பியிலே வந்து ஒருத்தருக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு தான் நான் சொல்றேன். அப்போ நம்ம வந்து அது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் ஊழல் இருக்குது, கருணாநிதி ஆட்சியில் ஊழல் இருக்குது, எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எது பெட்டரா இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து எம்ஜிஆர் வந்து ஊழல் இல்லாம தான் ஆரம்பிச்சாரு. அவர் வந்து முதல் ஆட்சி கலைக்கப்படுற வரைக்கும் ஊழல் தான் பண்ணாரு. ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அவருக்கு எலெக்ஷன்ஸ்ல கூட காசு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் எம்ஜிஆர் என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அவர் மாபெரும் நடிகர், அவர் எத்தனை ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காருனாலும் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அது ஓன்ட்ட எதிராக காசு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர் முதலமைச்சரான பிறகு 1 சென்ட் நிலம் கூட அவர் பேர்ல கிடையாது. அவர் பேர்ல ஒரு குடும்பத்து பேர்ல முதலமைச்சரான பிறகு இப்போ ஒரு 12 வருஷம் ஆட்சியில 1 சென்ட் நிலம் அவர் பேர்ல கிடையாது. அவர் பேர்ல ஒரு குடும்பத்து பேர். அவர் சம்பாதிச்சது பூரா அவர் நடிகராக இருந்து சம்பாதிச்சது. அதுக்கு புருவே ஒரு பேச்சு நம்ம சொல்றோம். அவரை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து அவருக்கு வந்து அங்கே ஒரு 500 ஏக்கர் இங்கே ஒரு 1000 ஏக்கர் நீங்க சொன்னீங்கன்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. கரெக்ட். ஆமாப்பா சம்பாதிச்சிருப்பார், அவருக்கு என்னப்பா தலைவர் வாத்தியாருக்குல சம்பாத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் 1 சென்ட் கூட வாங்கலங்கிற பாருங்க. அப்ப நம்ம வந்து ஒப்பீட்டளவுலங்கிற திரும்ப சொன்னார். ஊழல் யாரும் இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் யாரையும் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். சாராய அதிபர்களுக்கு வந்து கல்லூரி துவக்க வச்சாரு. சாராய அதிபர்கள்னு பேர் இருந்தவங்கள கல்லூரி மாத்தினது அது ஒரு நல்ல விஷயமா நீங்க பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து ஒரு தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க கூட நல்ல தொழில் பண்றாங்க. அது ருசி காட்டினார்ல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துருக்கல. யோசிச்சு பாருங்க, கல்லூரி பள்ளிகளை வந்து தனியார் மயமாக்கினால எம்ஜிஆருக்கு முக்கியமான ரோல் உண்டு. அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் துவக்கிறாட்டும் கோயம்புத்தூர்ல தான் அவர் முதல்ல தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி வருது. அது வந்து கட்சிக்கார ஒருத்தர் தாங்க கேட்கிறாரு, எங்க ஊருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்ன்றார். இந்த மாதிரி கவர்மெண்ட் எல்லாம் காசு கிடையாது, நாங்க தர முடியாது, நீ ஆரம்பி, நாங்க எல்லா பேப்பரும் கையெழுத்து கொடுத்தோம். அப்படி ஆரம்பிச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவிலே அதிகமான பொறியியல் கல்லூரிகள். இப்ப இது வந்து தனியார் மயம் ஆக்கிட்டாங்கன்னு ஒரு புகார் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அந்த இத்தனை கல்லூரிகள் இல்லைன்னு நம்ம பசங்க எங்க படிச்சிருப்பான், எப்படி படிச்சிருப்பான்? பீகார் மாதிரி யூபி மாதிரி அங்கிருந்து இங்க வந்து படிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வையோட எம்ஜிஆர் இருந்தாங்க. சத்துணவு திட்டம் கேட்க வேண்டியதில்லை. காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்றுறது எம்ஜிஆர். அவருக்கு வந்து ஏழைகள் வந்து பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது, மாடு மேய்க்க போயிட்டா எனக்கு 4 சாப்பாடா கிடைக்கும், இங்க போனா என்ன கிடைக்கும் யோசிச்சதை எம்ஜிஆர் வந்து நிறைவேற்றி காட்டு. அப்ப நீங்க அந்த ஒப்பீட்டோட எம்ஜிஆர் வந்து ரொம்ப பெட்டர். அது வந்து தலைவர் வாத்தியார் தான்.